ஆஃபீஸ் விட்டுட்டு வர்றப்போ வந்து ஒரே தூறல். வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்போ தான் பார்த்தேன் செவுத்து மேலே வந்து வான்கோழி. இந்த கேட் மேலே வந்து ஒரு கோழி உக்காந்துருந்தது, இன்னொரு செவுத்து மேலே வந்து வான்கோழி உக்காந்துருந்தான். சரி கதவை திறந்துட்டு உள்ளே போனேன். அந்நேரத்துக்கு வந்து அந்த முயல் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தானுங்க. இந்த கோழி குஞ்சுங்களாம் அப்படியே சத்தம் போட்டு இருந்தது. இந்த சேவலும் பொட்டை கோழியும் அடைஞ்சிருந்ததுங்க. வாத்துக்கு தான் அங்கங்கே கத்திட்டு அங்கங்கே அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தது. சரின்னு இதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு அப்புறம் வெளியில் வந்துட்டு கேட்டை திறந்து வெளியில் வந்துட்டு சரி ரூம் லைட்டு போட்டேன். நான் காலையில் வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் தலை வந்து மிச்சம் இருந்தது. சரி அது இருந்தாலும் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அந்த தலையெல்லாம் அப்படியே கொட்டினேன். இன்னும் அந்நேரத்துக்கு அந்த வாத்து சேவல் கோழிங்கெல்லாம் அப்படியே சாப்பிட்டுருந்தானுங்க. முயலுக்கெல்லாம் பசியாட்டுக்கு சரின்னு சாப்பிட்டு இருந்தது. இந்த செவுத்து மேலே இருந்த வான்கோழி தான் அப்படியே கீழே வந்து இறங்கி வந்து சாப்பிட்றதுக்காக அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் கதவை திறந்துட்டு சரி ஆஃபீஸ் பேக் வேறு வண்டியிலே வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்துக்கிட்டு சரி இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்.